வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வழியில் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. நம்ம ஆல்ரெடி சொன்னதா என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி ஒரு 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்த்திங்க அப்படின்னா 6th 7th அதற்குண்டான டேம் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். 8th பார்த்தீங்கன்னா தேர்ட் டேம் வரைக்குமே டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பீசா குப்புசாமி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா? அவர் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் அல்ல, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓகே. கூற்று 2, ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு நூற்றாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார் பீசா குப்புசாமி அப்படிங்கிற இந்த கூற்று தவறு தான். ஓகேங்களா? அவர் ஜெயகாந்தனோட நெருங்கி பழகியிருக்காரு. அவர் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் அவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கானது ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் டி 4, 3, 1, 2 இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அதாவது அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. ஓகே, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. ஓகேங்களா? ஓகே, அதாவது 3க்கு ஆப்ஷன் 1 மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடு உயிர் வவ்வல் அப்படிங்கிறது. ஓகே, ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது என திருவிக குறிப்பிடுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, அறிவியல் கல்வியைத்தான் திருவிக அவர்கள் குறிப்பிடுறாரு. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, திருவிக இயற்றிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் அருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா? அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் கரெக்டு. பெண்ணின் அருமைன்னு வராது, பெண்ணின் பெருமை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் அவர் எழுதியிருப்பார். அப்புறம் தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு இந்த நூல்கள் எல்லாமே இவர் இயற்றியிருக்காரு. ஓகே, கூற்று 2 பாருங்க, தமிழ் தென்றல் என திருவிக அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். ஓகே, திருவிகாவோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா திருப்பத்தூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா? அதாவது இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறத சரியானது. ஓகே, அடுத்து இவர் அரசியல், சமுதாயம், பதிப்பு, தொழிலாளர் நலன், சிறந்த மேடை பேச்சாளர் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர் அப்படிங்கிற இந்த கூற்றும் தவறு தான். ஓகேங்களா? அவர் எதில் ஈடுபாடு கொண்டிருப்பார் அப்படின்னா அரசியல், சமுதாயம், பதிப்பு வராது, சமயம், தொழிலாளர் நலன் இதில் எல்லாமே அவர் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. ஓகே, இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது ஏசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஆலங்குடி சோமு என்பவர் திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். ஓகே, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் ஆலங்குடி சோமு அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். இப்போ இந்த ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ டேஸ் என்ற பாடலில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அகம்பாவம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னா ஆலங்குடி சோமு அவர்கள். ஓகே, செவன்த் கொஸ்டின், வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குலோத்துங்கன் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகளை பாடியிருக்காங்க. ஓகே, எய்த் கொஸ்டின், 7ஆம் வேற்றுமை உறுப்பு கீழ்கண்ட எவற்றில் வரும் அப்படிங்கிறது எவற்றில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி, இடம், காலம் இதில் தான் வரும். ஓகேங்களா? இதோடைய உறுப்புகள்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா கண்ணு, காலு, கீழு, மேலு இதெல்லாமே 7ஆம் வேற்றுமை உடைய உறுப்புகள். ஓகே, நைன்த் கொஸ்டின், நீங்கள் ஒப்பு போன்ற பொருள்களில் வரும் வேற்றுமை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ,
ஐந்தாம் வேற்றுமை. ஓகேங்களா? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது இந்த மாதிரியான பொருட்கள்ல வரக்கூடிய வேற்றுமை என்ன அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை தான். ஓகே. 10th கொஸ்டின் விழி வேற்றுமை என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த விழி வேற்றுமையோட பேர் என்ன அப்படின்னா 8ஆம் வேற்றுமைக்கு உண்டான இன்னொரு பேர் தான் விழி வேற்றுமை அப்படிங்கிறது. ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா அண்ணா வா. ஓகேங்களா? இந்த மாதிரி நீட்டி அழைப்பது கண்ணா வா இந்த மாதிரி விழித்து அழைப்பதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. 11th கொஸ்டின் நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி சுந்தரர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. இந்த சுந்தரர் தேவாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 3 நபர்கள் எழுதியிருப்பாங்க. யார் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 3 பேர் எழுதியிருக்காங்க. இந்த சுந்தரர் இயற்றியதை வந்து தேவாரம் வந்து 7வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே. 12th கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 5 முகங்களை உடைய முழவு வகையைச் சேர்ந்தது குடமுலா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா குடமுலா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக இதனை மஞ்ச மகா சப்தம் என்று அழைப்பர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 13 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கொம்பு கருவி இக்காலத்தில் பித்தளை அல்லது அனுமனியத்தால் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? கொம்பு கருவி எதனால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா பித்தளை அல்லது வெண்கலம் இந்த இந்த உபகரணத்தால தான் அது செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கூற்று 2 மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு எனும் இசைக்கருவிக்கு அடிப்படை ஆயிற்று அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா? அப்போ இந்த 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 14 கொஸ்டின் சங்கோடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி பெரிய புராணத்தில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. 15 கொஸ்டின் பணிலம் என்று இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் இசை கருவி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சங்கு தான் பணிலம் அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுது. ஓகேங்களா? இதே சேகண்டி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சேமங்கலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே வந்து சாலராவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாண்டில் அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்கு. திமிலையை வந்து பாணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 16 கொஸ்டின் மாட்டு கொட்டகை என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படிங்கிறது. மாட்டுக்கொட்டையோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை அப்படிங்கிறது தான். இது எப்படி விரிச்சு வரும் அப்படின்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு வரும். இந்த கூங்கிறது 4ஆம் வேற்றுமை. அதே போலவே அந்த கட்டப்பட்ட அப்படிங்கிற அந்த பயன் வர்றதுனால இது 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை அப்படிங்கிறது. ஓகே. 17 கொஸ்டின் பொற்றொடி வந்தால் என்பதன் பொருள் தருக அப்படிங்கிறது. பொற்றொடி வந்தாலோட பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படிங்கிறதா. அதாவது இந்த தொடி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா வளையல் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? ஓகே. இந்த பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. ஓகே. 18 கொஸ்டின் உம்மை தொகையில் கீழ்கண்டு எவற்றுக்கு இடையில் எனும் சொல் மறைந்து வரும் அப்படிங்கிறது. எவற்றுக்கு இடையில் அப்படின்னா ஆப்ஷன் டி இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிறதா. இப்போ உதாரணமாக பாருங்க இரவும் பகல் அப்படின்னு இருக்கு. அதை விரிச்சு எழுதுனா இரவும் பகலும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் என்ன ஆகுது அப்படின்னா அப்படிங்கிற அந்த ஒரு சொல் என்ன வரும் அப்படின்னா மறைஞ்சு வரும். இரவு பகல் அப்படிங்கிற அந்த வார்த்தையில. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் அந்த உம்ங்கிற அந்த வார்த்தை மறந்து வந்தா அது உம்மை தொகை. ஓகே. 19 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அரசனின் கடமை என திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது தான் ஒரு அரசனோட கடமை. ஓகே. 20 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி மகா சாஸ்திரம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? மற்ற 3மே வந்து மூவேந்தர்களை பற்றி சொல்லக்கூடியது தான்.
அசோகர் கல்வெட்டு ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதம், வால்மீகி ராமாயணம், இந்த நூல்கள் எல்லாமே மூவேந்தர்கள் பற்றிய தகவலை சொல்லுது. இந்த மகாசாஸ்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து தகவலை சொல்லலை. ஆனால் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலும் வந்து மூவேந்தர்களை பற்றிய தகவல்களை குறிப்பிடுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பரப்பளவில் தமிழ்நாட்டின் 3வது பெரிய நகரமாக விளங்குவது ஈரோடு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, பரப்பளவில் தமிழ்நாட்டோட 2வது பெரிய நகரம் தான் ஈரோடு. ஓகே, அடுத்து வந்து கூற்று 2, தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் நடைபெறுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 21 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 22 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கைத்தறி, நெசவு, வெண்கலப் பொருள்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, கூற்று 2, சிற்றுந்து, பேருந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, என்னென்ன அதிக அளவில் இயங்குது அப்படின்னா சிற்றுந்து, சரக்குந்து. ஓகேங்களா, இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் இயங்குது. அப்போ இந்த 22 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, 23 கொஸ்டின். தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் என தாளமை குறிப்பிடும் மாவட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, கரூர் தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து 24 கொஸ்டின். புணர்ச்சி என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் புணர்வது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புணர்ச்சியை 2 வகைப்படும், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு. ஓகே, 25 கொஸ்டின். அதாவது பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, மட்பாண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திரிதல் அப்படிங்கிறது, அதாவது பிரிச்சது மண் ப்ளஸ் பாண்டம் அப்படின்னு தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னுங்கிற அந்த வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா இட்டு அப்படின்னு வந்து திரியுது, மாறுது. அதனால இது வந்து இது திரிதல் விகாரம். ஓகே, மணிமுடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா, மணி கூட்டல் முடி அப்படிங்கிறது இயல்பாக புணரும், மணி கூட்டல் முடி அப்படி சேருது, எந்த ஒரு மாற்றமுமே வரல, அந்த மாதிரி இயல்பாக இருக்கிறதுனால அது இயல்பு புணர்ச்சி. ஓகே, மரவேர் அப்படின்னா என்ன அப்படின்னா கெடுதல் விகாரம். ஓகேங்களா, மரம் கூட்டல் வேர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்முங்கிற அந்த வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னா கெடுது, மறையுது. ஓகேங்களா, அதனால இது வந்து கெடுதல் விகாரம். அடுத்து கடை தெரு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தோன்றல் விகாரம். ஓகேங்களா, கடை கூட்டல் தெரு அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இத்துங்கிற அந்த வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகுது, தோன்றுது. அதனால வந்து இது தோன்றல் விகாரம். அப்போ டி தான் ஆன்சர், 4, 1, 2, 3. ஓகே, 26 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். கூற்று 2, புது கவிதையை அறிமுகப்படுத்திய முன்னோடிகளில் ஒருவர் மு. மேத்தா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது இவர் வந்து புது கவிதையை அறிமுகப்படுத்தல, புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் தான் இந்த மு. மேத்தா அவர்கள். ஓகே, அப்போ இந்த 26 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். ஓகே, 27 கொஸ்டின். ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக அம்பேத்கர் முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 1923ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். ஓகே, 28 கொஸ்டின். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, பிரிது மொழிதல் அணி. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து 29 கொஸ்டின். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் துவங்கிய ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி, 1927ஆம் ஆண்டு துவங்கியிருக்காரு. ஓகே, அடுத்து 30 கொஸ்டின். பூனா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1931 செப்டம்பர் 24ஆம் ஆண்டு தான். இந்த பூனா ஒப்பந்தம்ங்கிறது யாருக்கு யாருக்கு இடையில நடக்கப்பட்டது அப்படின்னா அம்பேத்கருக்கும் காந்தி அவர்களுக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த பூனா ஒப்பந்தம் அது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து 31 கொஸ்டின். பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும் அப்படின்னா ஆப்ஷன் பி, உவமை மட்டும்தான் இடம்பெறும். ஓகேங்களா, ஓகே. உவமையை மட்டும் சொல்லுவாங்க, அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கு உண்டான கருத்துக்களை நம்ம பெற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உதாரணமாக பாருங்கள், நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும்புணலில் நீங்கின் அதனை பிற. ஓகேங்களா, அதாவது இதுக்கு இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீரில் பார்த்தீங்க அப்படின்னா முதலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நீருக்குள்ளே இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய விலங்கு வந்தாலுமே அதை அடித்து சாப்பிட்ரும்.
ஆனால் அந்த நீரை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த முதலையை மற்ற மிருகங்கள் அடித்து சாப்பிடும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் இதன் மூலியமா என்ன இந்த உவமை மட்டும் தான் சொல்லப்படுது. இதன் மூலியமா பெறப்படக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வலிமையான பகுதிகள் இருக்கும். அங்கே தான் நம்ம செயல்பட முடியும். எல்லா இடங்கள்லையும் நம்ம செயல்பட முடியாது அப்படிங்கிறத இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய அர்த்தம். ஓகேங்களா? உவமையை மட்டும் சொல்லி அதற்குண்டான பொருளை பெற வைப்பது தான் பிரிது மொழிதல் அணி. ஓகே. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் 1911ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் அம்பேத்கர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எப்போ பட்டம் பெற்றார் அப்படின்னா, இளங்கலை பட்டம் 1912ஆம் ஆண்டு தான் பெற்றார். பரோடா மன்னரோட உதவியில தான் மும்பை பல்கலைக்கழகத்தில். ஓகே. கூற்று 2, பரோடா மன்னரின் அரண்மனையில் தலைமை கணக்கராகவும் பணியாற்றினார் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். ஓகேங்களா? அவர் பரோடா மன்னரோட அரண்மனையில் என்னவா பணியாற்றியிருப்பார் அப்படின்னா, உயர் அலுவலராக பணியாற்றியிருப்பார். தலைமை கணக்கரில் உயர் அலுவலராக பணியாற்றியிருப்பார். ஓகே. அப்போ இந்த 32 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. அடுத்து வந்து 33 கொஸ்டின். தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையவை. அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் என்ற தொடரில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி வேற்றுமை அணி. ஓகேங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, வேற்றுமை அணி அப்படின்னா 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லிட்டு அதை வேற்றுப்படுத்தி காட்டுறது. ஓகேங்களா? இப்போ தேன், வெள்ளை சர்க்கரை ரெண்டுமே இனிப்பு சுவை. ஓகேங்களா? இது வந்து ஒற்றுமை. ஓகே. அதில் என்ன வேற்றுமை அப்படின்னா, தேன் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு நன்மை செய்யும், சர்க்கரை வந்து உடலுக்கு தீங்கு செய்யும் அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுதான் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 34 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1, இறையரசனின் இயற்பெயர் சேசுராசா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. கூற்று 2, பள்ளி ஒன்றில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார் இறையரசன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அவர் எங்கே பணிபுரிஞ்சிருப்பார் அப்படின்னா, கல்லூரியில் பேராசிரியராக, தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சவர் தான் இறையரசன் அவர்கள். ஓகேங்களா? இந்த இறையரசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டாள் எழுதிய திருப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தழுவி இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கன்னிப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருப்பார். ஓகே. இப்போ இந்த 34 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 35 கொஸ்டின். சங்க இலக்கியங்கள் பலவும் இவற்றால் அமைந்தவை ஆகும் அப்படின்னா, ஆப்ஷன் டி ஆசிரியப்பாவால் அமைஞ்சது. ஓகேங்களா? ஓகே. அறநூல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு பாவகையினால் அமைஞ்சது. ஓகே. 36 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, எழுத்துக்கள் சிலவோ பலவோ சேர்ந்து அமைவது அசை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அசை அப்படிங்கிறது எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் அது அசை அப்படின்னு சொல்லுவாங்க. பலவோ அப்படிங்கிறது வராது. ஓகே. கூற்று 1 தவறு. கூற்று 2 அசை இருவகைப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். என்னென்ன நேரசை, நிறையசை அப்படின்னு. அப்போ இந்த 36 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 37 கொஸ்டின். நிறை அசை என்பது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்று எழுத்து சேர்ந்து வந்தாலும் என்ன அப்படின்னா நிறை அசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 38 கொஸ்டின். திராவிட மகாஜன சங்கம் கீழ்கண்ட எவற்றுக்காக போராடவில்லை அப்படிங்கிறது எவற்றுக்காக அப்படின்னா, ஆப்ஷன் ஏ குடிநீர் குழாய்களை அமைத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வுக்காக போராடல. அதாவது இந்த திராவிட மகாஜன சங்கம் வந்து 1892ஆம் ஆண்டு அயோத்திதாசர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினை நியமித்தல், இதுக்கெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பணிபுரிஞ்சது, போராடினது. ஓகே. 39 கொஸ்டின். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி அதாவது போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தினர சுருக்கம், பாலவாகடம் ஆகிய நூல்களெல்லாம் பதிப்பிச்சிருக்கு. ஓகே. 40 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அயோத்திதாசர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றில் எல்லா வகுப்பினருக்கும்
உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் அயோத்திதாசர் அவர்கள். ஓகே. கூற்று 2, இவற்றில் இந்து, பௌத்தர், கிறிஸ்துவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் அயோத்திதாசர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 41 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது அவர் வந்து 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுவர் தான் இந்த திருமூலர். ஓகே. இந்த திருமூலந்திரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூற்று வந்து சரி. ஓகேண்ணா. ஏன்னா 3000 பாடல்களை கொண்டது திருமந்திரம். அதனால் இது தமிழ் 3000 அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 41 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 42 கொஸ்டின், அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி என்ற வரிகள் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி. குணக்குடியார் பாடற்கோவை அப்படிங்கிற அந்த ஒரு தொகுப்பில் தான் இடம்பெற்றுள்ளது. இந்த வரிகளை பாடியவர் குணக்குடி மஸ்தான் சாஹிப். அவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். ஓகே. அடுத்து மீரா நடத்திய இதழ் அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அன்னம் விடு தூது அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவங்க நடத்தினாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1ல் வந்து பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. ஓகே. அடுத்து 44 கொஸ்டின், கலிங்கத்து பரணிய தென் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஒட்டக்கூத்தர் அவர்கள் தான். ஓகேங்களா? அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெயம் கொண்டாரை வந்து பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாதர் அவர்கள் தான் புகழ்ந்திருப்பார். ஓகே. அடுத்து வந்து 45 கொஸ்டின், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 வகைப்படும். ஓகே. 46 கொஸ்டின், தமிழக அரசு எம்ஜிஆர் நினைவை போற்றும் வகையில் எந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியது அப்படின்னா ஆப்ஷன் பி. மருத்துவ பல்கலைக்கழகத்தை தான் நிறுவுது. ஓகேங்களா? எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தமிழக அரசு நிறுவியிருக்கு. ஓகே. 47 கொஸ்டின், 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் எங்கு நடத்தினார் அப்படின்னா ஆப்ஷன் டி. மதுரையில் தான் அவர் நடத்துகிறார். ஓகேங்களா? ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தோற்று வச்சிருப்பார். ஓகே. 48 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, எம்ஜிஆர் ஒருமுறை படப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு சென்றிருந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. கூற்று 2, அங்கிருந்த இந்திய படைவீரர் ஓய்வு நலச்சங்கத்தினர் தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த சங்கம் அப்படின்னா இந்திய படைவீரர் ஓய்வு வராது இந்திய படைவீரர் நலச்சங்கத்தினர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க எம்ஜிஆரை தன்னோட சங்க விழாவுக்கு வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அங்கே அவர்கிட்ட பணம் இருந்திருக்காது. ஒரு தொழிலதிபர் அவர்கிட்ட பணத்தை வாங்கி உடனே வந்து அந்த சங்கத்துக்கு வந்து அவர் கொடுத்துருப்பாரு. திரும்ப தமிழ்நாடு வந்ததுமே அந்த தொழிலதிபருக்கு உண்டான அந்த பணத்தையும் அவர் வந்து கொடுத்துருவாரு. இதனால் எம்ஜிஆர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொன்மனச் செம்மல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த 48 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 49 கொஸ்டின், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி. திருமூலர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர். ஓகேங்களா? திருமந்திரத்தில். ஓகே. 50 கொஸ்டின், எம்ஜிஆரை மக்கள் போற்றிய விதம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. புரட்சி நடிகர் மக்கள் திலகம் அப்படின்னு போட்டுறாங்க. ஓகே. 51 கொஸ்டின், கீழ்கண்ட வல்லினமிகும் தொடர்கள் பற்றிய தொடர்களில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. குதிரை பாய்ந்தது அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஓகே. அதாவது இது எழுவாய் சொல். எழுவாயை அடுத்து என்ன வராது அப்படின்னா வல்லினம் வராது. ஓகே. அடுத்து 52 கொஸ்டின், கீழ்கண்ட வல்லினமிகும் தொடர்கள் பற்றிய தொடர்களில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இலை பறித்தேன் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து மறைந்து வரும் இடங்கள்ல என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. ஓகே. 53 கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. உண்மை தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகே. 54 கொஸ்டின், எதுகொல் இதுமாயை ஒன்றுகொல் ஏரிகொல் மரளிகொல் ஊழியின் கடை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. கலிங்கத்து பரணியில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. 55 கொஸ்டின், 12 திருமுறைகளுள் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி. திருஞான சம்பந்தர் அவர்கள் தான்.
ஓகே 4, 5, 6 பாடியவர்கள் திருநாவுக்கரசர் அவங்க. 7 பாடியவர் வந்து சுந்தரர். 10வது திருமுறையை பாடியவங்க யாருன்னா திருமூலர் அவர்கள். ஓகே 56 கொஸ்டின். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வானமாமலை அவர்கள் தான். ஓகே 57 கொஸ்டின். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் டி 13 சருக்கங்களை கொண்டுள்ளது. ஓகே 58 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது ஆப்ஷன் பி அதாவது இன் அப்படிங்கிற அந்த எழுத்து தான். ஓகேங்களா, இற்று இன்னு இந்த 2 எழுத்துமே பிறக்கும். ஓகே 59 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இர் அப்படிங்கிற அந்த எழுத்து தான். ஓகேங்களா, இரு இல்லு இந்த 2 எழுத்துக்களும் தான். ஓகே 60 கொஸ்டின். கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன அப்படிங்கிறது தான். ஓகே 61 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே கூற்று 2 ஏகார வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். இப்போ இந்த 61 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே 62 கொஸ்டின். சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களை இடம்பெற்றுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் சி 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் தான் வட்டெழுத்துக்களை இடம்பெற்றிருக்கு. ஓகே 63 கொஸ்டின். ஈயென இறத்தல் இழிதன்று அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிதன்று. இந்த பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா கலைதீன் யானையார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. இப்போ இந்த 63 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 64 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 4, 1, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது இனிப்பு அப்படிங்கிறது வளம், துவர்ப்பு அப்படிங்கிறது ஆற்றல், புளிப்பு அப்படிங்கிறது இனிமை, கார்ப்பு அப்படிங்கிறது உணர்வு. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 65 கொஸ்டின். ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அருணாச்சல கவிராயர் அவர்கள் தான் ராம நாடகத்தை வந்து இயற்றியிருக்காரு. ஓகே 66 கொஸ்டின். சிந்துவுக்கு தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள் தான் போற்றப்படுறார். ஓகேங்களா, சிந்துவுக்கு தந்தை, செந்தமிழ் தேடி, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை வந்து போற்றி பாடியிருக்காரு. ஓகே 67 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பாரதியாரோட பன்முக ஆற்றலில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது பதிப்பாளர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஓகே கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சுதந்திர போராட்ட வீரர் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரோட பன்முக ஆற்றல்கள். ஓகே 68 கொஸ்டின். வலா, அமை, தலா, அல் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை எத்தனை மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் சி 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 69 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் எதா பணியாற்றியிருப்பார் அப்படின்னா பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். ஓகே அடுத்து வந்து கூற்று 2 இவர் எழுதிய நூல்கள் இலக்கிய வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் இந்த நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. கூற்று 3 இவர் நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே கூற்று 4 இவர் தேவ நேயம் அப்படிங்கிற நூலை தொகுப்பித்துள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, ஓகே அதாவது இவர் தேவநேயம் அப்படிங்கிற நூலை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தொகுத்துள்ளார் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, தொகுப்பித்துள்ளார் அப்படின்னு வராது. ஓகேங்களா, தொகுத்து தான் இருப்பார். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சி மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர்.
ஓகே 70 கொஸ்டின் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி மலரும் மாலையும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே 71 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் நீலகேசி குறிப்பிடும் நோய் வகைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி அடங்கி இருப்பன போல உள் தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் வெளியிலிருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை அப்படிங்கிறது தான். ஓகே அடுத்து வந்து 72 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. கூற்று 2 குமரி மாவட்டம் பேரூரில் பிறந்தவர் தேசிக விநாயகனார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். ஓகேங்களா? ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதிய நூல்கள் ஆசிய ஜோதி, மருமக்கள் வாலி மான்மியம், கதர் பிறந்த கதை ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஆசிய ஜோதி கரெக்டு, அதே போலவே மருமக்கள் வாலி அல்ல வலி. ஓகேங்களா? வலி மான்மியம், கதர் பிறந்த கதை ஆகிய நூல்கள் எல்லாமே இவர் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல் என்ன அப்படின்னா உமர்கயாம் பாடல் அப்படிதான். ஓகே அப்போ இந்த 72 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏடி மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 73 கொஸ்டின் என்ன அப்படின்னா மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ட்ரில்லியன் அப்படிங்கிறது தான். ஓகே 74 கொஸ்டின் மூளை உடம்பில் எடையில் 50ல் ஒரு பங்கு இருந்தாலும் அது குருதி உயிர்வெளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் எத்தனையில் ஒரு பாகத்தை அபகரித்து கொள்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி 5ல் ஒரு பாகத்தை அபகரித்து கொள்கிறது. ஓகேங்களா? ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டின் ஏப்பம் விடுவது இரும்பல் தும்மல் கொட்டாவி வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக எது இருந்தால் போதுமானது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது முதுகெலும்பு இருந்தாலே போதுமானது. ஓகே 76 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தும்பல் இரும்பல் சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது இவற்றுக்கெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? இது எல்லாமே அனிசை செயல். ஒரு தும்பல் வருதுன்னா டக்குன்னு நமக்கு வந்துடும். ஒரு பாத்திரத்தை சூடான பாத்திரத்தை தொட்டோம்னா நம்ம உடனே கையை விளக்கிக்குவோம். அந்த தகவல் மூளைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம அதை வந்து அனிச்சை செயலாக விளக்குவோம். ஓகே கூற்று 2 இந்த மாதிரியான தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகு தண்டின் நீண்ட இணைப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. முதுகு தண்டோட என்ன இணைப்புகள் இருக்குது அப்படின்னா குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறதா கரெக்டு. ஓகே அப்போ இந்த 76 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 77 கொஸ்டின் சிறிய கடிதம் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி குறிப்பு பெயரச்சம் அதுதான் வந்து சிறிய கடிதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே 78 கொஸ்டின் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பார்த்த அப்படிங்கிறது தான். ஓகே அப்படிங்கிறது வந்து வருது அதனால் வந்து இது பெயரச்சம். 79 கொஸ்டின் குறிப்பு பெயரச்சம் டேஸை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேங்களா? பண்பை அது வெளிப்படையாக காட்டிட்டு வரும். ஓகே 80 கொஸ்டின் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாணிதாசன் அவர்கள் தான் அழைக்கப்படுறாங்க. ஓகே 81 கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்றில் கீழ்கண்ட எந்த 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏ இயர் அல் அப்படிங்கிறது தான். ஓகே 82 கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்று கீழ்கண்ட எவற்றில் வருவதில்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏ எண் அப்படிங்கிற அந்த இடங்கள்ல தான் அது வர்றதில்லை. ஓகேங்களா? அதாவது திணை மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை ஐம்பால் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வினைங்கோல் வினைமுற்று வரும். ஓகே 83 கொஸ்டின் ஏவல் வினைமுற்று கீழ்கண்ட எவற்றில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி எண் அப்படிங்கிற அந்த வகையில் தான் வரும். இந்த எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருமை பன்மை. ஓகேங்களா? ஏவல் வினைமுற்று என்ன இதில் வரும் அப்படின்னா ஒருமை பன்மையில் வரும். ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 84 கொஸ்டின் காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் எத்தனை நாடுகளுள் ஒன்று அப்படின்னா ஆப்ஷன் டி 24 நாடுகளுள் ஒன்று. ஓகே 85 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 புலவர் சே ராசு என்பவர் தொகுத்த நூல் பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிற இந்த நூல் வந்து கரெக்டு ஸ்டேட்மெண்ட்டு. கூற்று 2 வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய நூல் கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். இந்த 85 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான்.
ஓகே 86 கொஸ்டின் சியாட்டல் எமது சகோதரர்கள் என யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி மான்கள், குதிரைகள், கழுகுகள் இதைத்தான் குறிப்பிடுறாரு. ஓகே 87 கொஸ்டின் காடர்கள் கதைகள் சிலவற்றை யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்துள்ளவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வா கீதா அப்படிங்கிறவங்க தான் தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. 88 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கூரன் என்பது ஆண் சருகுமான் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, கூரன் அப்படிங்கிறது பெண் சருகுமான் ஆகும். ஓகே, கூற்று 2 பெரிய மஞ்சள் கண்களுடைய சிறுத்தை பித்தக்கண்ணு ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, இப்போ இந்த 88 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே 89 கொஸ்டின் சியாட்டல் கீழ்கண்டவற்றில் எவற்றை தந்தையாக கருதினார் அப்படின்னா ஆப்ஷன் பி வானப்பகுதியை தான் அவர் வந்து தந்தையாக கருதுறாரு. ஓகே 90 கொஸ்டின் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து 91 கொஸ்டின் ஒன்றுகொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. ஓகே 92 கொஸ்டின் இலக்கண குறிப்பு தருக. பசிக்கயிறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி உருவகம். ஓகேங்களா, உருவகம்னா ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கயிறு போன்ற பசினா அது ஓமை, பசிக்கயிறு அப்படின்னா உருவகம். ஓகே 93 கொஸ்டின் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கட்டுரை. ஓகே 94 கொஸ்டின் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆ கௌரன் அவர்கள் தான் பதிப்பாசிரியர். 95 கொஸ்டின் நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பதுமனார் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நாலடியாரை வந்து தொகுத்திருப்பார். ஓகே 96 கொஸ்டின் தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தருமபுரி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. 97 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கலித்தொகையை தொகுப்பித்தவர் நல்லந்துவனார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, கலித்தொகையை தொகுத்தவர் தான் யாரு நல்லந்துவனார், தொகுப்பித்தவர் அல்ல. ஓகே, அடுத்த கூற்று 2 கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். அவர் கலித்தொகையில் நெய்தல் திணை பாடல்களை தான் இயற்றியிருப்பார். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 33 பாடல்கள். அப்போ இந்த 97 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 98 கொஸ்டின் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் என கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நீதிநெறி விளக்கம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லுது. ஓகே 99 கொஸ்டின் சீரும் சிறப்பும் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேரிணை அப்படின்னு சொல்லப்படுது, சீரும் சிறப்பும். ஓகே 100 கொஸ்டின் கேட்டார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, வேர்ச்சொல் அப்படின்னாவே சிம்பிள் தான், கட்டளை இடும்படி வந்துச்சு அப்படின்னா அது வேர்ச்சொல். ஓகேங்களா, இதில் கட்டளை இடும்படி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கேள் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.